பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து அதை தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையில் நின்று என்னை இரட்சித்து. பாருங்க, கர்த்தர் எல்லா தீமையான காரியங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கிறார். எதுக்காக ரட்சித்தார்? ஏன் காப்பாற்றினார்? ஏன் நம்மளை எத்தனையோ பேர் மரித்து போகும்போது நமக்கு ஜீவனை தந்தார் இல்லையா? இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தந்தார். எதுக்கு தந்தார்? நம்ம நினைப்போம், ஐயா நல்லா சம்பாதித்து நல்ல பணத்தை சேர்த்து நல்ல பெரிய ஆளாகணும் ஐயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எதுக்கு காப்பாற்றினார்? இன்னைக்கு உனக்கு ஜீவனை தந்திருக்கிறதோ, இன்னைக்கு உன்னை காப்பாற்றினதோ, இன்னைக்கு நம்மை காப்பாற்றுனதற்கு காரணம் எதற்காக என்றால், உங்களையும் என்னையும் அந்த பரம ராஜ்யத்தை அடையணும். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, பொய் நிறைந்த, பலவிதமான தவறான காரியங்கள் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், என்னுடைய பலன்தான், என்னுடைய படிப்பு தான், என்னுடைய பணம் தான், என்னுடைய வாகனம் தான், என்னுடைய வீடு தான் என்ன காப்பாற்றுது. உங்களையும் என்னையும் இது ஒன்றும் காப்பாற்றவில்லை. உங்களையும் என்னையும் பல தீமையிலிருந்து நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் காப்பாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, எதற்காக காப்பாற்றுகிறார்? தீமையிலிருந்து எதுக்காக காப்பாற்றினார்? தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. எதுக்கு காப்பாற்றினாரு? தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையணும். காப்பாற்றினாரு. இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை விடுவித்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம், நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக அல்ல. எனக்கும் உங்களுக்குமாக ஒரு பரம ராஜ்யத்தை சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பரம ராஜ்யத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றுதான் உங்களை பலவிதமான தீமையான காரியத்திலிருந்து விடுவிக்கிறார். சொல்லுவாங்க, அவங்க சொல்ற மாதிரி, அவங்க பேசுற மாதிரி என்னால் பொய் சொல்ல முடியலையா, அவங்க வாழ்ற மாதிரி என்னால் வாழ முடியல, என்னால் பரிசுத்தமாக தான் வாழ முடியுது, என்னால் உண்மையாக தான் வாழ முடியுது, என்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தான் வாழ முடியுது. ஏன் தெரியுமா? உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பல ஆபத்திலிருந்து, பல தீமையான காரியங்களிலிருந்து, பல பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எதற்காக? பரமராஜ்யத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவராஜ்யத்துக்கு நீங்கள் வர வேண்டும். தேவராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் சேகரித்து வைத்தாலும், எதையெல்லாம் நம்ம காப்பாற்றி வைத்தாலும், எதையெல்லாம் நாம் பாதுகாத்தாலும், எந்த லாக்கருக்குள்ள நம்ம வைத்திருந்தாலும், உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வேணும், உன்னை பராமரிப்பதற்கு ஒருவர் வேணும், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒருவர் வேணும், உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்கு ஒருவர் வேணும். அவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுகிறீர், நீர் என்னை காப்பாற்றி இருக்கிறீர். எத்தனையோ தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தது, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களை காப்பாற்றுவார். இனிமேலும் உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். பாருங்க, அடுத்து சொல்லாரு, எல்லா தீமையில் நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்று. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம சதா காலங்களிலும் என்றால், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். உங்களுடைய மகிமையோ உங்களுடைய கனத்தையோ மனிதனுக்கு அல்ல, உங்களுடைய மகிமை, உங்களுடைய கனங்களை உங்களை உருவாக்கின, உங்களை காப்பாற்றின, உங்களை ரட்சித்த, உங்களை விடுவித்த, உங்களை பாதுகாத்த, உங்கள் நோயிலிருந்து குணமாக்கின, உங்களை ஆசீர்வதித்து வருகிற தேவனுக்கு செலுத்துங்கள். அந்த தேவனுக்கு கூறிய மகிமையை
தேவனுக்கே செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.